ஏழை மருமகளின் பரோட்டா சால்னா கடை. ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்துல மீனான்னு ஒரு பெண் இருந்தா. அவள் மிகவும் நல்ல மனசுடையவள். ஆனால் அவள் வாழ்க்கை மிகவும் ஏழ்மையாக இருந்தது. மீனா ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தா. சிறிய வயதிலிருந்தே அவள் அம்மாவுக்கு சமையலில் உதவி செய்தாள். அவளுக்கு சமையல் மிகவும் பிடிக்கும். குறிப்பாக பரோட்டா மற்றும் சால்னா அவள் மிகவும் சுவையாக செய்வாள். காலம் போக மீனாவுக்கு திருமணம் நடந்தது. அவர் கணவர் பெயர் முருகன். அவர் ஒரு கூலி வேலை செய்யும் மனிதர். தினமும் வேலை இருந்தால் மட்டும்தான் சம்பளம் வரும். திருமணத்திற்கு பிறகு மீனா தனது மாமியார் வீட்டில் வாழ ஆரம்பித்தாள். அந்த வீடு மிகவும் ஏழ்மையானது. மாமியார் அடிக்கடி மீனாவை திட்டுவார். இந்த வீட்டுக்கு பணம் கொண்டு வர மாட்டியா, ஏதாவது வேலை பார் என்று மாமியார் சொல்வார். மீனா மனசு உடைந்தாலும் அமைதியாக இருப்பாள். ஒரு நாள் முருகனுக்கு வேலை கிடைக்கவில்லை. வீட்டில் சாப்பாடு கூட இல்லாத நிலை. அப்போது மீனா சொன்னாள், நான் ஒரு சிறிய பரோட்டா கடை போடலாமா? முருகன் முதலில் சற்றே தயங்கினார். நமக்கு பணம் எங்கிருந்து வரும் என்று கேட்டார். மீனா சிரித்துக்கொண்டு சொன்னாள், நம்மிடம் இருக்கும் சிறிய பாத்திரங்கள் போதும். நான் ரோட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய கடை போடுவேன். அடுத்த நாள் காலை மீனா வீட்டில் மாவு பிசைந்து சுவையான சால்னா செய்தாள். ஒரு சிறிய அடுப்பு, ஒரு தட்டான், சில பரோட்டா. அவள் ரோட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய கடை வைத்தாள். முதலில் யாரும் வரவில்லை. மீனா சோகமாக இருந்தாலும் நம்பிக்கையை விடவில்லை. சில நேரம் கழித்து ஒரு லாரி டிரைவர் வந்தார். அம்மா, பரோட்டா கிடைக்குமா என்று கேட்டார். மீனா மகிழ்ச்சியுடன் கிடைக்கும் அண்ணா என்றாள். அவர் பரோட்டா சாப்பிட்டதும் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அம்மா, இது ரொம்ப சுவை, இன்னும் 2 கொடுங்க என்றார். அவர் நண்பர்களையும் அழைத்தார். அந்த நாளே மீனாவின் கடை மிகவும் பிரபலமானது. சில நாட்களில் லாரி டிரைவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், கிராம மக்கள் எல்லோரும் மீனாவின் கடைக்கு வர ஆரம்பித்தார்கள். மீனா பரோட்டா சால்னா என்ற பெயர் கிராமத்தில் பரவியது. மீனா தினமும் கடினமாக வேலை செய்தாள். காலம் போக அவள் சிறிய கடை ஒரு பெரிய பரோட்டா ஹோட்டலாக மாறியது. முருகனும் கடையில் உதவ ஆரம்பித்தார். ஒரு நாள் மாமியார் அமைதியாக வந்து கடையில் உட்கார்ந்தார். மீனா சிரித்துக்கொண்டு அவருக்கு பரோட்டா கொடுத்தார். மாமியார் சாப்பிட்டதும் கண்களில் கண்ணீர் வந்தது. மீனா, நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். நீதான் இந்த வீட்டின் பெருமை. மீனா மெதுவாக சிரித்தாள். இது எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் அம்மா. அந்த நாள் முதல் அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தது. மீனாவின் கடை கிராமத்தில் மிகவும் பிரபலமான கடையாக மாறியது. அவள் எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தாள். ஏழைகளுக்கு இலவசமாக சாப்பாடு கொடுத்தாள். கிராம மக்கள் எல்லோரும் அவளை பரோட்டா மீனா என்று அன்பாக அழைத்தார்கள். கதையின் நெறி: முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் ஏழ்மை கூட வெற்றியாக மாறும்.